வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆசோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2026வது வருஷம் ஆண்டு ராசி பலன் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான 2026வது வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதுதான் இந்த வருஷத்தோட உங்களோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கிரக நிலைகள். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் உங்களுக்கு மீனம் ராசியில் உங்களுடைய 4வது பாவத்தில் இருக்கிறார். ஜூனுக்கு மேலே இவர் மேஷ ராசிக்கு ஷிஃப்ட் ஆகுறார். அதுவும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக நிலைகள் தான் இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த 2026வது வருஷம் இருக்கும். சனி பகவான் மட்டும் உங்களுக்கு கும்பத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கிறார். அது உங்களுக்கு 3ஆம் பாவம். ராகு கேது பொறுத்தவரையில் ராகு பகவான் 6ஆம் பாவம் ரிஷபத்தில் இருக்கிறாரு. கேது பகவான் 12ஆம் பாவம் விருச்சிகத்தில் இருக்கிறார். உங்களுக்கு பொதுவாக இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி 2026 பொறுத்தவரையில் ஒரு நல்ல சாதகமான ஒரு வருஷம் தான் இது நம்ம சொல்ல முடியும். நீங்கள் எது தொட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, எதுவுமே ஒரு நல்ல இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது தனுசு ராசி பொறுத்தவரையில். ஜான்வரியிலேருந்து மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வீட்டில் குடும்பத்தில் பாக்கியம், ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜூன் டு டிசம்பர் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட கல்வி, அவங்களோட முன்னேற்றம் இந்த பீரியடில் ரொம்ப நல்லபடியாக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக இந்த வருஷம் ஒரு நல்ல பெரிய மாற்றங்களுக்கான வருஷம் தான் இந்த 2026 தனுசு ராசிக்கு. தொழில் வியாபாரம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, ஜான்வரி டு மே பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களோட வேலையில் ஒரு நல்ல அமைதியான சூழல் இருக்கும். உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல மரியாதை உங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அந்த பொறுப்பெல்லாம் உங்கள் கையில் ஒப்படைச்சி நல்லபடியாக வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு இந்த ஜான்வரி டு மே இருக்கும். கவர்மெண்ட்லேருந்து கூட உங்களுக்கு ஒரு நல்லபடியான சக்ஸஸான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி பொறுத்தவரையில் ஜான்வரி டு மே 2026. அதே மாதிரி ஜூன் டு டிசம்பர் பார்த்தீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு இந்த பீரியட் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு வருஷம் தான். ஏன்னா குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் பீரியட், ப்ரமோஷன் ஏற்படுத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டு பற்றி யோசிச்சு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜூன் டு டிசம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் ஒரு ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு நல்ல பெரிய முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் இந்த வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கான லாபம் நல்லபடியாக கிடைக்கும் இந்த ஜூன் டு டிசம்பர் தனுசு ராசி பொறுத்தவரையில். சனி பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் துணிச்சலாக வேலை செஞ்சுருவீங்க. எந்த வேலை கொடுத்தாலும் புதிய முயற்சி எது செய்கிறீங்களோ அது நல்லபடியாக வெற்றி அடையும். நீண்ட காலமாக நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இந்த பீரியடில் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சிக்கான மிக சிறந்த வருஷம்தான் இந்த 2026 தனுசு ராசி பொறுத்தவரையில். பணம்லாம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு தொடக்கத்தில் வீட்டுக்கான செலவுகள் கொஞ்சம் வந்தாலுமே அம்மா வழியிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பண வரவு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வருஷம். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லாவாக இருக்குது, ஜூன் வரையிலும் நல்லா இருக்குது. ஜூன் டு டிசம்பர் பார்த்தீங்கன்னா, அதை விட அதிகமான லாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். முதலீடு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த பீரியடில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அது ஒரு நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். குழந்தைகள் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி நன்மைகள் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசி பொறுத்தவரையில். புதிய சொத்துக்கள் ஏதாவது வாங்க வேண்டிய இருந்ததுனாலும் உங்களால் இந்த பீரியடில் ரொம்ப நல்லபடியாக வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ராகு பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்ககிட்ட எதிரிகள் யாராக இருக்குன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது. நீங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். கடன்லாம் இருக்குன்னா அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். கேது பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான செலவுகள் அதிகமாக இருக்கும். அது ஒரு செலவுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கோவிலுக்கு போகிறது, கோவிலுக்கு போனால் யாருக்காவது ஏதாவது அன்னதானம் செய்கிறது, இது மாதிரியான கோவிலுக்கு தேவைப்படுற சின்ன விஷயங்கள் எது அவங்க கேட்குறாங்க அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது மாதிரி செலவுகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப நல்ல செலவுகள், நீங்கள் விருப்பமாகவும் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதல், குடும்பம் அப்படிங்கிற விஷயங்கள் ஃபர்ஸ்ட் 5 மந்த்ஸில் உங்கள் ஃபேமிலியில் ஒரு நல்ல அமைதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாவது செஞ்சு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிற மாதம் தான் உங்களுக்கு முதல் 5 மாதம். உங்களுடைய தம்பதிகளோட ஆரோக்கியம், ஆனந்தம்லாம் வந்து இந்த முதல் 5 மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, கடந்து போயிடலாம். திருமண நிச்சயம் வந்து இந்த பீரியடில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிள்ளை பிறப்புக்கும் இந்த ஜூன், அதாவது குழந்தை வேண்டி காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2026 குடும்ப பாக்கியமும் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது. அதில் எந்த ஒரு குற்றம் குறை எதுவுமே கிடையாது. நல்ல விஷயம். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுலெல்லாம் நிச்சயமாக சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அறிவு சார்ந்த வளர்ச்சி உங்கள் குழந்தைக்கு கிடைக்கும். அறிவில் நல்ல மேம்பாடு இருக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் தனுசு ராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கு. இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த வருஷம். பழைய ஏதாவது கொஞ்சம் நாள்பட்ட நோய்கள்லாம் இருக்குன்னா இந்த பீரியடில் வந்து அது நல்லபடியாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களோட ஆரோக்கியம் வந்து நிலையானதாக இருக்கும், எந்த ஒரு குழப்பமும் இல்லை, நல்ல விஷயமா இருக்கும். ராகு 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால சின்ன பிரச்சனை கொடுக்கலான்னு நினைப்பாரு, அதுவுமே வந்து உங்களோட ஆன்மீக விஷயங்கள்னால அது தவிர்த்து வந்துடலாம். வேலை பளு கொஞ்சம் இருக்கும், ஏன்னா அதிகமான நீங்கள் உழைப்பு போடுறவராக இருக்கிற பட்சத்தில் அது வந்து இருக்கும். தூக்கம் குறைவு ஏற்படும், பட் அது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற வருஷமே கிடையாது. இது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வருஷம் தான் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையில். வீடு வாங்கணும், ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்கன்னா குரு பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வீடு வாங்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். அது நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா இருக்கிற வீட்டை ரெப்பேர் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதுவும் நீங்கள் இந்த வருஷத்தில் நல்லபடியாக செஞ்சுக்கலாம். சொத்து சேர்த்தலுக்கு வந்து தனுசு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த 2026 வருஷம் ரொம்ப சுபமாக இருக்குது. நல்ல ஒரு விஷயம் ஏற்படும். வாகனம் வாங்கிறதுக்கு கூட ஜான்வரி டு மே ஒரு நல்ல பீரியடாக இருக்கும் இந்த வருஷத்தில். ஜான்வரி டு மேக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் டு டிசம்பர் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு ட்ராவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதையும் நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இந்த வருஷம். பொதுவாக இந்த பீரியட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரி டு மே வந்து உங்களுக்கு வீடு, குடும்பம், வேலை பொறுத்தவரையில் ஒரு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஜூன் டு ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களோட குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செப்டம்பர் டு டிசம்பர் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல வளர்ச்சி இந்த வருஷம் பொதுவாகவே உங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணவரவு நல்லபடியாக இருக்கும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு குடும்பம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட சக்ஸஸ் நீங்கள் பார்ப்பீங்க, அது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். உடல் நலம் வந்து நல்லா இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் பாக்கியம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கியான ஒரு வருஷம் தான் இந்த வருஷம். தனுசு ராசிக்காரங்களுக்கு 2026 வருஷம் ஒரு சிறந்த வளர்ச்சி, ஒரு நல்ல பாக்கியம், ஒரு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு அமையுது. ஏதாவது பரிகாரம் நினைக்கிறீங்கன்னா வியாழக்கிழமையில் வந்துட்டு பால் அபிஷேகம் செய்யுங்க உங்களுடைய குரு பகவானுக்கு. அது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏற்படும். சனி பரிகாரம் வந்து சனி வழிபாடு வந்து உங்களோட 3ஆம் பாவம் இருக்கிறதுனால உங்கள் முயற்சியை அதை அதிகரிக்கிறதுக்கு சனி பகவானோட வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். அதாவது இரவில் வேலை செய்கிறத வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. அதாவது நைட்லலாம் கண்ணு முழிச்சு வேலை செய்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. நல்ல தூக்கம் செய்யுங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். வேறு எதுவும் இல்லை. இந்த வருஷம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையில் மிக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போகுது. அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை இதுவரையில் நீங்கள் அமைதியாக கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எனக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். ரொம்ப நன்றி. வணக்கம்.